இந்த கல்விக் கொள்கையில இந்தி கட்டாய படிக்க சொல்லப்படும், சமஸ்கிருதம் கட்டாயமாக படிக்க வைப்பார்கள். எந்த தேசிய இனங்களின் தாய்மொழியும் கற்பிக்கப்பட மாட்டாது. எந்த தேசிய இனங்களின் வரலாறையும் நீ படிக்க முடியாது. இப்போ உதாரணமா வல்லபாய் பட்டேலை நமக்கு கற்பிப்பார்கள், நம் தாத்தா வஉசியை பற்றி படிக்க வைக்க மாட்டார்கள். வீர சிவாஜி பாடத்திட்டத்தில் இருப்பார். நமது பாட்டங்கள் தீரன் சின்னமலையோ வேல்நாச்சியாரோ பூலித்தேவனோ வீரன் அழகுமுத்து கோனுவோ சுந்தரலிங்கமோ நமதில் இருக்க மாட்டார். பெரும்பிடுகோ பண்டாரவண்ணியனோ நமது இன முன்னோர்கள் வீரப்பெரும் பாட்டங்கள் வரமாட்டார்கள். அவர்கள் ఝான்சி ராணி லக்ஷ்மிபாய் தான் இந்தியாவிலே அவர்களுக்கு வீரப்பெண். நமது பாட்டி வேலுநாச்சியார் அவருக்கு படிக்க வைக்க மாட்டார். வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 35 ஆண்டுகள் கழித்து தான் இந்த மணிக்கர்ணைங்கிற அந்த லக்ஷ்மிபாய்ங்கிற பெண்ணே பிறக்கிறார். வரலாற்றில் எப்படி பதிவு பண்ணியிருக்கணும்? நம் பாட்டியை குறிப்பிடும் போது தென்னாட்டின் ఝான்சி ராணி என்று எழுதுகிறான். ஆனால் ఝான்சி ராணியை எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று தான் எழுதியிருந்திருக்கணும். அதான் சரியானது. அப்ப வரலாற்றில் நிராகரிக்கப்படுகிறாய், நீ புறக்கணிக்கப்படுகிறாய், மறைக்கப்படுகிறாய். அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே பதிவு செய்வார்கள் என்று சொன்னார். அதற்கான போராட்டம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு.